ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 9ஆம் தேதி, நாளை டிசம்பர் 10ஆம் தேதி தங்கத்தோட விலை எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம தங்கத்தோட ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதாவது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தங்கத்தோடைய விலை வந்து 30 ரூபா, அதாவது 20 ரூபா 25 ரூபா குறைஞ்சது அதிகரிக்கும்னு நினச்சிருந்தோம். ஆனால் கடைசி நேரத்தில் இன்க்ரீஸ் ஆனது டக்குன்னு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் டாலருடைய மதிப்பும் இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பெல்லாம் கணிச்சு போடுறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 15 ரூபா கிட்ட தான் அதிகரிச்சிருந்தது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 7130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. நாளைக்கு வந்து அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க 7000 ரூபாய்க்கு கீழே போகுமா, அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் வந்து ரேட் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பொருளாதார நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பரில் தங்கத்தோடைய விலை பெரிய அளவுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர்லேயும் வரக்கூடிய காலங்களில் அமெரிக்க டாலருடைய மதிப்புக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து ஒரு 100 ரூபாயை வந்து எட்டுறப்போ தங்கத்தோடைய விலை வந்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு நம்ம இன்றைக்கி வாங்குறோன்னா அதே 100 ரூபாய் கொடுத்து கண்டிப்பாக இன்னொரு 6 மாதம் கழிச்சு நம்ம வாங்க முடியாது. கன்ஃபார்மாக ஒரு 110 ரூபா அதே பொருளே தான் வாங்குவோம். ஆனால் 120 ரூபா 110 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ பண மதிப்பிழப்பு ஏற்படுத்திருக்கு இல்லைங்களா? அதே தான் உங்களுக்கு இதுலேயும். ஸோ பார்த்திங்கன்னா டாலருடைய ரேட்டுக்கு நிகரான இந்திய மதிப்பும் வந்து 100 ரூபாய் எல்லாம் ரீச் ஆகிறப்போ மீண்டும் வந்து தங்கத்துடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இடையில இப்போது யூஎஸில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் வந்து எல்லாருமே முதலீடு செஞ்சாங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து கொஞ்சம் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே பதவி ஏற்றதுக்கு பிறகு ரேட் கட் பற்றின ஏதாவது வந்து அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து தங்கத்தோடைய விலை ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மார்ச் மாதத்திற்கு பிறகு வந்து தான் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தங்கத்தோடைய ரேட் வந்து அதிகரிக்கிறது வந்து தொடங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு செய்தியாக தாங்க சொல்லியிருக்காங்க, எதுவும் கன்ஃபார்ம் கிடையாது. இடையில இந்த போரெல்லாம் பதட்டமெல்லாம் ஏற்பட்டதுன்னா தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். அது உங்களாம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த நிலவரத்தில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இதை வைத்து நீங்கள் வந்து முதலீடு பண்ண வேண்டாம். நீங்கள் யோசித்து பொருளாதார நிபுணர்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுனா பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நாளைக்கு தங்கத்தோடைய விலை அதிகரிக்குமா, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதியாகி நாளைக்கு தங்கத்தோடைய விலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் முகமாக தான் இப்போ வரைக்கும் இருக்குதுங்க. எவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 30 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 55 ரூபா வரைக்கும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதே ஸ்டேட்டஸில் போச்சுன்னா சப்போஸ் ஒரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு வந்து ஏதாவது மாறிச்சு அப் அண்ட் டவுனில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துவாங்க. ஏன்னா போன வாரத்தில் இப்படி தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து அதிகரிச்சுட்டே இருந்தது. கடைசியில் காலையில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குறைய ஆரம்பிச்சது. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். ஸோ காலையிலையும் வந்து என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக 8 மணிக்கு உங்களுக்கு நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துகிறேங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை மதியத்துலேருந்தே நானும் பார்த்துட்டு தாங்க இருக்கேன், அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதே இதில் ஸ்டேட்டஸ்லேயே போச்சு, நாளைக்கும் மாறாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிகரிக்கும். கிராமுக்கு 30 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் அதிகரிக்கும். இல்லை டக்குன்னு வந்து ஏதாவது குறையுது, ஏதாவது சர்வதேச லெவலில் ஏதாவது மாற்றங்கள் வருது, வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து குறைய ஆரம்பிச்சதுன்னா அப்போ என்னங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற நிலவரம் மட்டும் என்னென்னு நான் சொல்லியிருக்கேங்க. ஏன்னா நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது இதே தான் திரும்ப கடைசி நேரத்தில் கூட தங்கத்தோடைய மார்க்கெட்டில் சர்வதேச லெவலில் அப்டேட் ஆகிறப்போ உங்களுக்கு தங்கத்தோடைய விலை கூடவும் செய்யும் குறையவும் செய்யுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. கோல்டு காயினாக வாங்கணும்னு நினைப்பீங்க, கோல்டு பீஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கள ஒரே டைமில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 7455 ரூபாயில் இருந்துச்சு, டக்குன்னு குறைஞ்சு 6935 ரூபாய்க்கு போச்சு. எல்லாருமே இன்னும் குறையுன்னு சொல்லி நினச்சதுனால என்னன்னா யாருமே வந்து வாங்காமல் விட்டுட்டோம். நிறைய பேர் வந்து வாங்கலை. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதான் சொல்கிறாங்க, அந்த டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மீண்டும் வந்து 7000 ரூபாய்க்கு கீழே போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. பை சான்ஸ் ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. அதாவது அங்கே யூஎஸில் எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சுங்க. அது பதவி ஏற்கிற அன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த சமயத்தில் காலகட்டத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஸோ வந்து வெயிட் பண்ணி வாங்கணும்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம் அப்படின்னு டைம் இருக்கவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கூட வாங்குங்க. இது வந்து ஒரு செய்தியாக தாங்க சொல்கிறேன். இல்லை நான் வந்து இப்போவே வாங்குறனாலும் வாங்குங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறதுனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 7500 ரூபாயில் இருந்தப்போ 7455 ரூபாயில் இருந்தப்போ கொஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா அது ஐயோ வாங்கிட்டமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இப்போ 7050 ரூபாயில் வரப்போ ஒரு தடவை வாங்கி வைங்க. இப்போ இன்றைக்கி ரேட் 7100
ரூ. 30 இருக்கிறப்போ கொஞ்சம் வாங்கி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைக்கிறப்போ சராசரி மதிப்பு பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப வந்து லாஸ் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து நைட் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் மூலமாக தெரியப்படுத்துகிறேன், இல்லை வீடியோவே போட்டு தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் காலையில உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.